பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த வசனத்தை தியானிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை மனிதனுடைய கண்கள் காணவும் இல்லை, அவர்களால் அதை கேட்டு உணரவும் முடியவில்லை, அவருடைய இருதயத்தில் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அப்போ இந்த ரட்சிப்புங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம், அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இன்றைக்கு சபைகளிலே பரவலாய் காணப்படக்கூடியதெல்லாம் ரட்சிப்பின் அனுபவமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போடணும். அவன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்த வழிகளை விட்டு அவனை விடுவித்து ஒரு புதிய மனுஷனை அவனை மாற்றணும். அந்த ஒரு மகிமையான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதனுடைய விளைவாக தான் இன்று நாம் வேதத்தை சுமக்கிறோம், அவருடைய வார்த்தையை படிக்கிறோம், தியானிக்கிறோம், அவருக்குள் சந்தோஷப்படுறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம் இல்லையா? அதுபோல் கர்த்தருக்குள் நம்முடைய சந்தோஷத்தை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கோ உலகத்தினுடைய நிலை அப்படி இல்லை. நான் ஆண்டவரை அறியாமல், நான் ஆண்டவர்கிட்ட விலகி வாழ்ந்த நாட்களிலே நானும் ஒரு நடிகனுக்கு பின்னாடி தான் நான் ஒரு அடிமையாகி நின்றேன். அந்த ஒரு குறிப்பிட்ட படத்தை 27 முறை பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த அளவுக்கு ஐ வாஸ் அ ஃபேன் ஆஃப் அ பர்டிகுலர் ஆக்டர். அப்போ இன்றைக்கு கேள்விப்படுறோம், ஒரு 40 பேருக்கு மேலே அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நியூஸில் கேள்விப்படுறோம். அப்போ அந்த கண் காணவில்லை, அந்த காது கேட்கலை, அந்த இருதயம் உணரலை. அப்போ அந்த ஒரு விலையேற பெற்ற பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இல்லைன்னா நானும் அங்கே தான் நின்றுருப்பேன், நானும் அந்த இடத்துல தான் இருந்திருப்பேன். அந்த எந்த அளவுக்கு மனிதனுடைய மூளை மலங்கி போயிருந்தா, அவன் எந்த அளவுக்கு ஒரு நடிகர் மேலே அவன் ஒரு ஆராதனை நடத்தக்கூடியவனாக இருந்தால் தன்னுடைய குழந்தைய அந்த இடத்துக்கு கூட்டு போவான் பாருங்களேன். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய ஒரு வேதனை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த துக்கத்தில் மூழ்கி இருக்கிறது. எனவே தேவன் நமக்காக ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கக்கூடியவர்களை அந்த கண்கள் காணட்டும், அந்த காதுகள் கேட்கட்டும், அந்த இருதயம் உணரட்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம், அதற்காக நாம் உழைப்போம், நம்மால் இயன்ற நேரங்களை கர்த்தருக்கு கொடுப்போம். அவருக்குள் நாம் தனிமேல் அவருக்குள் பலப்படுவோம், நாம் நமக்குள் எழுப்புதலை பெறுவோம். அதனுடைய விளைவாக தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை சந்திப்பார். ஆமென்.